ஸ்ரீரங்கத்தில் தை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. ரங்கா ரங்கா கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், விவரங்களை பதிவு செய்யலாம். தை தேரோட்டத்தில் பக்தர்களினுடைய பங்கேற்பு, செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? பாலா பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுவதும் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையாக கருதப்படுவதுமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ஆண்டு முழுவதுமே திருவிழாக்கள் தான் என்றாலும் கூட ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற பூபதி திருநாள் என்கின்ற இந்த தை தேர் திருத்தேரோட்ட விழா என்பது வெகு பிரசித்தி பெற்றது. கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த தை தேர் திருவிழா துவங்கியது. அதன் தொடர்ந்து காலை மாலை என்று இரு வேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் நம்பெருமாள் எழுந்தருளி உத்தர வீதிகளில் வலம் வந்தார். மேலும் ஆங்காங்கே உள்ள மண்டபங்களிலும் மண்டகப்படி கண்டறினார். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தை தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதற்காக அதிகாலை 3:45 மணி அளவில் நம்பெருமாள் உபய நாச்சியாருடன் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு கண்டருளி அந்த தை தேர் மண்டபத்திற்கு வந்துள்ளார். அதைத் தொடர்ந்து தேர் தட்டில் காலை 6 மணிக்கு எழுந்தருள 6:30 மணி அளவில் தை தேரானது வடம் பிடிக்கப்பட்டது. ரெங்கா ரெங்கா கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க 4 உத்தர வீதிகளில் அந்த தை தேரானது ஆடி அசைந்து வரும் காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. இதை ஒட்டி இந்த தை தேரோட்டத்தை ஒட்டி பகுதியில் அன்னதானங்கள், நீர்மோர் பானக்கம் வழங்குவது உள்ளிட்ட பக்தர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் பக்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். மேலும் போலீஸ் பாதுகாப்பிற்காக ஸ்ரீரங்கம் உதவி ஆணையர் நிவேதா லட்சுமி மற்றும் ஆய்வாளர் அரங்கநாதன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேரானது தை தேரோட்டமானது சரியாக ஒரு 9:45 மணி அளவில் நிலையை வந்தடைந்தது. பாலா, நன்றி விஜயகோபால், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.